Hi viewers, welcome to Tom Math Lesson 3 Algebra Nature of Roots of a Quadratic Equation பார்க்கலாம். Example number 3.41 Roman 1 Find the values of k for which the quadratic equation kx square minus of 8k plus 4 into x plus 81 equal to 0 has real and equal roots. So question என்ன கொடுத்திருக்காங்க இந்த ஈக்குவேஷனுக்கு real and equal roots இருக்கு. So find value k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the value of k கொடுத்திருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கும் ஈக்குவல் டு 0. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் வேல்யூஸ் இருக்குது ரூட்ஸ் இருக்குது வேல்யூவை கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். Hi viewers, welcome to Tom Math Lesson 3 Algebra Nature of Roots of a Quadratic Equation. Example number 3.41 Find the values of k for which the quadratic equation kx square minus of 8k plus 4 into x plus 81 equal to 0 has real and equal roots. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருந்தால் அதுக்கு கே வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா டெல் வேல்யூ எப்படி இருக்கும் டெல் வேல்யூ ஜீரோவாக இருந்தால் தான் அதோட ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். சரியா? இப்போ டெல் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏபிசி வேல்யூ ஏ வேல்யூ என்னென்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் என்ன கொயிஃபிஷியன்ட் இருக்கோ அதுதான் ஏ வேல்யூ. ஸோ ஏ ஈக்குவல் டு கே. அப்புறம் பாருங்கள் எக்ஸ் டேர்மில் வந்துட்டு என்ன கொயிஃபிஷியன்ட் இருக்குது மைனஸ் ஆஃப் 8k plus 4 minus of 8k plus 4 அதான் b value and constant என்ன இருக்குது plus 81 அது c value எடுத்துச்சு. இப்போ டெல் ஃபார்முலா என்ன டெல் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்குங்க. ஏன் ஜீரோ போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு டெல் வேல்யூ ஜீரோ தான் இருக்கும். அப்போ ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாமா பி ஸ்கொயர் minus 4ac equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி வேல்யூ என்ன மைனஸ் ஆஃப் 8k ப்ளஸ் 4. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன கே ஏவோட வேல்யூ கே அண்டு சி வேல்யூ 81 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் 8k ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகே மைனஸு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் தனியாக. அடுத்து இந்த 8k ப்ளஸ் 4ஐயும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். மைனஸ் 4 இன்ட்டு கே இன்ட்டு 81. இப்போ 4 இன்ட்டு 81 பண்ணால் என்ன வரும் 1 4 is 4 4 8s are 32. அப்போ 324 இன்ட்டு கே ஓகே ஈக்குவல் டு 0. இப்போ 8k ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா a plus b whole square a value 8k b value 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள் 8k whole square இது என்னது a ஸ்கொயருக்கு பதிலாக 8k whole square plus 2 into a வேல்யூ என்ன 8k b வேல்யூ என்ன 4 அப்போ 2ab plus b ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 ஸ்கொயர் பாருங்கள் a plus b whole ஸ்கொயருக்கு எக்ஸ்பென்ஷன் இது a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 324k அந்த டேர்மையை எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 ஸ்கொயர் வந்துட்டு 64 இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 8 16 16 இன்ட்டு 4 64k ப்ளஸ் 16 மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. பார்த்திங்கன்னா 64k அண்ட் மைனஸ் 324k இது லைக் டேர்ம்ஸாக இருக்குது. லைக் டேர்ம்ஸும் சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டு டேர்மும் அப்படியே தான் இருக்கும் 64k ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ சால்வ் பண்ணி எழுதுகிறப்ப 64 அண்டு மைனஸ் 324 இது ரெண்டும் கொஎஃபிஷியண்ட்டாக இருக்கா. இப்போ இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இதில் கிரேட்டஸ்ட் நம்பர்னு பார்த்திங்கன்னா 324. அப்போ இதோட சைன் என்ன மைனஸ் அந்த சைன் எடுத்துக்கோங்க மைனஸ். இப்போ 324லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 4 மைனஸ் 4 0 32 மைனஸ் 6 26 260 into k plus 16 equal to 0. ஓகே இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ வரும் k ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் 64 k கோஎஃபிஷியன்ட் 260 அண்ட் கான்ஸ்டன்ட் 16 இது எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸில் இருக்கிறனால
இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு பாருங்கள். 64 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப 16 இன்ட்டு கே ஸ்கொயர் மைனஸ் 260 4ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோம் இல்லையா, 26. 4 டேபிளில் என்ன வரும், 6 4s are 24, ரிமைனிங் 2 20 ஆயிருமா. அப்போ 5 4s are 20 இன்ட்டு கே ப்ளஸ் 4 4s are 16. ஓகே, ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். 16 இன்ட்டு 4 என்ன வரும்னா 64. 16 இன்ட்டு 4 64. இது நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். இப்போ -1 -64ன்னு எடுத்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப +64ம் ஆட் பண்ணால் -65ம் கிடைக்குதா. ஓகே, இப்போ 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா கே ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 16ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -4 செகண்ட் ரூட். ஃபஸ்ட் ரூட் என்ன, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் -1/16, செகண்ட் ஃபேக்டர் -4. இப்போ ரூட்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்ப கே ஈக்குவல் டு ஃபேக்டர்ஸாக ரூட் எழுதுகிறப்ப ப்ளஸில் எழுதிக்கிங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸில் எழுதிக்கிங்க, இங்கேயும் மைனஸில் இருக்குது ப்ளஸில் எழுதிக்கிங்க. ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் +1/16, +4. Values of k equal to 1/16 and +4. That's all. Second question பார்க்கலாம். Roman 2. Find the values of k such that quadratic equation k plus 9 into x square plus k plus 1 into x plus 1 equal to 0 has no real roots. ஓகே, இப்போ வந்து கொஷின் பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ரூட்ஸ் வந்துட்டு நோ ரியல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நோ ரியல் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நாட் இமேஜினரி ரூட்ஸாக இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படிங்கிறதா கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் ஏ வேல்யூ என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கே ப்ளஸ் 9 இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு கே ப்ளஸ் 9 அண்ட் பி ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. இது எங்கேருந்து எடுத்துருக்கோம், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, ஏபிசி வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ வந்து இதோட ரூட்ஸ் எப்படி இருக்குது, ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கலாமா. டெல் லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இப்போ பி ஸ்கொயர் -4ac லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெஸ் தென் 0 கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி வேல்யூ கே ப்ளஸ் 1. அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் minus 4 into a value என்ன k plus 9 into c value 1 is less than 0. ஓகே, a plus b whole square இங்கே பண்ணால் என்ன வரும், k square plus 2 into k into 1 plus 1 square. ஓகேவா, minus 4 into k 4k minus 4 into plus 9 minus 36. ஓகேவா, into 1 பண்ணுறப்ப சேம் அதே தான் கிடைக்கும், லெஸ் தென் 0 போட்டுக்குங்க. k square plus 2 into k into 1 2k plus 1 minus 4k minus 36 less than 0. like terms இருக்கான்னு பாருங்கள். like terms சால்வ் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்டே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ k ஸ்கொயர் இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -2k கிடைக்கும். தென் கான்ஸ்டண்ட்டை பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப -35 less than 0. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 1 into 35 -35ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறப்ப -2 கிடைக்கணும். இப்போ 5 7s are 35ன்னு எடுத்துக்கலாமா. 5 7s are 35. சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப -2ங்கிறப்ப கிரேட்டஸ்ட் நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப -35வும் ஆட் பண்ணுறப்ப -2வும் கிடைக்குதா. ஓகே, ஃபேக்டர்ஸ் என்ன, 5 and -7 வந்துட்டு சூட்டபிள் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு இது ஃபேக்டர்ஸை வேல்யூஸ் ஆஃப் கேவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் எடுத்துக்கலாமா. சொல்யூஷன் வந்துட்டு நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவாகவும் நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேவோட வேல்யூஸ் என்ன, -5 and 7. ஸோ த கே வேல்யூ லைஸ் பிட்வீன் -5 and 7. ஸோ இது மாதிரி டைமில் நம்மளுக்கு இது வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா. இப்போ எப்படி எடுத்துக்குவோம் ஃபேக்டர்ஸை, இப்போ நான் ரூட்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபேக்டர்ஸ் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம், k + 5 இன்ட்டு k - 7 லெஸ் தென் 0. இது மாதிரி வர்றப்ப நம்ம இந்த ரூட்ஸ்க்கு இடையில தான் நம்மளுக்கு k வேல்யூஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். -5க்கும் 7க்கும் இன்பிட்வீன் -5 and 7க்கு இடையில தான் k வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். -5 less than k less than 7 அப்படிங்கிறத சொல்லலாம். தட்ஸ் ஆல்.
Thank you for watching my video. Subscribe Tom Math.